வெல்கம் பேக் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இப்போது ஜாகிரஃபியில் ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வானிலை மற்றும் காலநிலைங்கிறது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து புக்லேருந்து ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது என்னன்னு பாருங்கள். நமது காதுகள் ஏன் உயரே செல்லும் போது அடைத்து கொள்கின்றன? நாம் விமானத்தில் மேலே செல்லும் பொழுது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது. ஆதலால் காதுகள் இவ்விரண்டையும் சமப்படுத்தும் பொழுது அடைத்து கொள்கின்றன. இந்நிகழ்வு விமானத்தில் இருந்து கீழே இறங்கும் பொழுதும் நிகழ்கின்றன. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃப்ளைட்டில் மேலே ஏறும்போதும் சரி, ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கும்போது நம்ம 2 காதும் அடைச்சிக்குது. ஏன்னா நம்ம காதில் உள்ள காற்றை விட நம்ம பூமியில் இருக்கு இல்லைங்களா, மேற்பரப்பில் உள்ள காற்று தான் வளிமண்டலம் வரும். அதனுடைய காற்றின் அடர்த்தி அளவு குறைவாக இருக்கிறதுனால தான் இதை சமன் செய்கிறதுக்காக தான் நம்ம காது 2 அடைச்சிக்குதான். மேலே ஏறும்போதும் கீழே இறங்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. இப்போது காதுகள் ஏன் அடைத்து கொள்கின்றன என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வளிமண்டலத்தில் உள்ள காற்று அழுத்தம் குறைவாக இருக்குது. வளிமண்டலம்னா பூமியின் மேற்பரப்பில் உள்ள காற்று அளவு குறைவாக இருக்குது. இது நம்ம காதில் உள்ள காற்றை விட குறைவாக இருக்கிறதுனால தான் இதை சமன்படுத்துவதற்காக ஃப்ளைட்டில் மேலே ஏறும்போதும் கீழே இறங்கும்போதும் காது 2 அடைச்சிக்குதுங்களாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி.